வணக்கங்க. வணக்கம்ங்க. நான் பக்கத்து வீட்டுல இருக்கேன். ஓஹோ, அப்ப நீங்க உங்க வீட்டுல இல்லீங்களா? ஐயோ, நான் பக்கத்து வீடுன்னு சொன்னது உங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு. புதுசா வாடகைக்கு வந்திருக்கீங்களா? அதான் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். ஐயா, ஆற பார்த்து வாடகைக்கு வந்திருக்கீங்களான்னு கேக்குறீங்க? எங்களுக்கு மெட்ராஸ்ல 4 வீடு சொந்த வீடு இருக்குது. இது எங்க பூர்வீக சொத்துங்க. பூட்டி வைக்க கூடாதுன்னு எங்க வீட்டுக்காரர் ரிட்டையர்ட் ஆனோம்னா நாங்க இங்க வந்துட்டோங்க. ரொம்ப சந்தோஷங்க. இருங்க, என் பொண்டாட்டியை விட்டு கும்பகோணம் டிகிரி காப்பி கொண்டாந்து கொடுக்க சொல்றேன். அதையாவது உங்க வீட்டுல இருந்து கொண்டு வாங்க, பக்கத்து வீட்டுல இருந்து கொண்டு ஐயோ, நீங்க ரொம்ப பண்ண கூடாது. யாருங்க இவன்? இது என்ற குழந்தைங்க. Who are these people, ra? தெரியலடா. ஹாய்டா மச்சான். வாட்ஸ்அப் மச்சான். ரோட்டு முனையில அண்ணாச்சி கடை இருக்கணும். அங்கேயே அரிசி பருப்பெல்லாம் வாங்கிடுங்க. எங்காத்துக்கு பால் ஊத்துறால அவளையே உங்க ஆத்துலயே ஊத்த சொல்லிடுறேன். இந்த கேபிள் கனெக்ஷன் எல்லாம் எடுக்காதே, பழைய கனெக்ஷன் இருக்கணும். அதுலயே உங்க ஆத்து டிவியை சொருகிடுங்க. நியூஸ் பேப்பர் எல்லாம் வாங்காதே. ஐயா, நியூஸ் பேப்பர் எல்லாம் நாங்க வாங்கவே மாட்டோம். அதான் ஆல் இந்தியா ரேடியோ மாதிரி நீங்க இருக்கீங்களா? எங்காத்து பேப்பரே கொடுத்து பாதி காசு கேட்கலான்னு பார்த்தேன். சரி விடுங்க, பரவாயில்ல. இன்னும் நடராஜ பாத்துப்பா. நாட்டியம் எல்லாம் ஆடுவேளா? ஐயா, நான் அப்படியே ஆடிட்டாலும் நீங்க ஒண்ணு. பஸ் அப்பெல்லாம் பிரேக் பிடிக்குதா அப்பெல்லாம் தானே ஆடுவேன். மத்தபடி எங்க வீட்டுல ஆட்டக்காரரு எங்க ஹஸ்பண்டோட அண்ணன் தாங்க. நைஸ் நைஸ். என்ன பண்ணி ஆடிக்கிட்டு வர? ஜாகிரதை ஜாகிரதை வை. மச்சான். டேய், என்னடா நம்ம இடத்துக்குள்ள புதுசா ஒரு கும்பல் லேண்ட் ஆகுது. அது யாருங்க போட்டோல? டிவில எல்லாம் பாட்டு பாடி மழை வர வச்சாரு. அவரு சங்கீத சக்கரவர்த்தி கீரவாணி கிருஷ்ணமூர்த்தி என்ற ஹஸ்பண்ட். சார், உங்க பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கீரவாணி ராகத்துல 2 வரி பாடுறேல. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அவர் ரொம்ப கோவக்காரரு. அவர் வாய் திறந்து பேசிய பல வருஷமா அது. மச்சான், நம்ம கூட இடத்துல கோட்டாங்க பூர பாக்குது. ஆமாண்டா. அவங்கள கலாய்ச்சி வந்தறதுக்கு அனுப்பிச்சுடலாம் மச்சான். ஸ்கூட்டி கண்டிப்பா ஒரு குட்டி இருக்கணும். நீங்க ஸ்கூட்டி எல்லாம் ஓட்டுவேன். ஐயா, அது எங்க வீட்டுக்காரோட அண்ணன் பண்ணி சௌமியாதுங்க. புஜி மச்சான், ஃபாஸ்ட் ஃபுட் எதிர்க்கவே ஒயின் ஷாப் வந்த மாதிரி வீட்டு எதிர்க்கவே தொக்கா மாட்டிக்கிச்சுல. செம பீட்டிடா மச்சான். வந்துட்டீங்களா? டைம் என்னடா ஆச்சு? அவன் விடிய முன்ன எந்திரிச்சு வேலை வெட்டிக்குன்னு போய்கிட்டு இருக்கான். இங்க பாரு, கூமுட்டை கொட்டாவி விடுது. கோழி கூட காலையில எந்திரிச்சு சுறுசுறுப்பா இருக்குடா. கோழிக்கு நைட்டு கோட்டை கொடுத்து பாருங்க, காலைல எவ்வளவு சீக்கிரம் தெரியும். நம்ம அடிக்கிற டூப்ளிகேட் சரக்கு இவ்வளவு சீக்கிரம் பெரிய விஷயம். முணுமுணுப்பு கரெக்ட் மேட்டு என்னடா கரெக்ட் மிரட்டுன்னு களவாணி பசங்களா? நீங்க திருந்துவீங்களா மாட்டீங்களா? உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? என்ன அங்கிள், திருந்துவீங்களா மாட்டீங்களா? அறிவு இருக்கா இல்லையா? பட்டிமன்றத்தை அனுப்பிட்டீங்களா? ஏதாவது பிரச்சனையா? ஏன்னா கல்யாணம் ஒரு தம்பிக்கு புத்தி சொல்ல மாட்டியா? இவனுங்களால என் பையனு கெட்டு போறாயா? அங்கிள் சொல்றது உண்மையா? இல்லன்னு பாக்கு தெரிஞ்சது நீ பெடர் எடுத்துருவாங்க. வேணாண்ணே. என்ன கேக்க அண்ணனை பார்த்து பயமே இல்லாம இருக்க. கட்டு மேட்டு இங்க பாரு, இன்னொரு தடவை இவனுக்கு வந்து வம்பு பண்ணானுங்க, கமிஷனர்கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். அப்பா கிட்டயே சொல்லிடுறா. வேணாண்ணே.
சௌமியா சீக்கிரம் ரெடியாக அடே அடே குறுக்க குறுக்க ஓட வந்தவங்க போற ராவுகாலம் வர்றதுக்குள்ள டான்ஸ் கிளாஸ்க்கு இடம் பார்த்துட்டு வரலாம்ல காலையில இருந்து படிச்சு பேப்பரையா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க வெளியில போன மனுஷன் ஆளையே காண நீங்க இப்படி வக்கறதான் உட்காந்துட்டு இருந்தா எப்படி போங்க வேலையை பாருங்க அதுதாம்மா பாத்துட்டு இருக்கேன் பேப்பர்ல ஏதாவது ஆஃபர் போட்டிருக்கானான்னு பாத்துட்டு இருக்கேன் சரி அது அப்புறம் படிக்கலாம் போங்க கிளம்புறேன் இவன் வேற சொல்றா நான் மச்சான் பஸ்ல பாக்க போறோம் ஜன்னல் ஓரமா சீட்டு புடிச்சா மாதிரி 24 ஹவர்ஸ் ஜன்னல் ஓரமா உட்காந்துட்டு இருக்கிற போல அப்புறம் காபி டிஃபன் எல்லாம் சாப்பிட போறியா இல்ல அதுவும் ஜன்னல் ஓரமா வந்துருதா இல்ல மச்சான் வெயிலில் அலையாமல் வீட்டில் இருந்தபடியே சைட் அடிக்க ஒரு அரிய வாய்ப்பு அதை மிஸ் பண்ணிவியா நீ கண்டினியூ பண்ணிட்டு இரு. நான் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் சரக்கு ஓகே தம் ஓகே ஃபிகர் சோலோவா ட்ரை பண்ணும் டேய் விஷயம் தெரியாம பேசாதடா என்னப்பா அந்த பொண்ணு வீடு கிட்ட காலி பண்ண போயிடுச்சா 600 ரூபா கொடுத்து புது சட்டை எல்லாம் எடுத்திருக்கேன்டா வீட்டுக்குலாம் வராத பவரோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல மச்சான் நான் இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன் சீக்கிரம் வந்துரு பவர் அப்பாக்கு உடம்பு சரியில்லையா அங்கிள் போய் இட்லி மீன் குழம்பு சாப்பிட்டியா? அங்கிள் நீங்க இன்னும் பாடி ஆகலையா? உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை சொல்ல கேள்விப்பட்டேன். என்னது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டியா? எனக்கு என்ன வயசாகி போயிடுச்சு நினைச்சா? அங்கிள் நீங்க எல்லாம் போதி தர்ம செட்டு போர்டிங் பாஸ தொலைச்சிட்டு யமனே ஏமாத்திரி சுத்திட்டு இருக்க. என்னடா பேச நினைக்கிற? ஏதாவது பேசுடா. உன்னை பத்தி எதனா பேசினா காதை ஆஃப் பண்ணி வச்சிருவீங்களே. ஆமா பவர் எங்க? வாங்க 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 விக்கா பிளீஸ்ரா. தோனி கையெழுத்து போட்டு டிஷர்ட் அடிச்சுக்கிற மாதிரி தலையில வைக்கிற டோப்பா அடிச்சுக்கிறானுங்க பாரு. ஏன் அங்கிள் ஆளுக்கு ஒரு டோப்பா வாங்கி கொடுக்கலாம்ல, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? வாங்கி கொடுத்தாலும் இப்படிதான் கலாட்டா பண்ணிட்டு பவர் சொன்னா கேளு. அடையாளம் தெரியாம உங்க வீட்டு நாயும் உங்க அண்ணன் கடிச்சு வச்சிரும். அந்த விக்க கொடுத்துரு. அவன் தரமாட்டான். நாயனா விக்கு வச்சுக்கோ. அப்பா இது சின்ன விக்கப்பா, என் தலைக்கு செட் ஆகாத. ஆத்திரத்தை கலப்பாத. லவ் பேர்ட்ஸ் வளர்கிற பானை மாதிரி உன் மண்டை. இதுல எந்த விக்க கவுத்தான? அப்புறம் மண்டையை விட கையில நிறைய முடி இருக்கு. இதெல்லாம் சேவ் பண்ணி மண்டையில ஊட்டிக்கோ. நைனா ஒஸ்தா நைனா. கோயிலுக்கு போயிட்டு வரேன் சித்தி.